தராவீஹ் தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள்னு கேட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 8+3 11 தொழுதார்கள் என்றுதான் நிறைய ஹதீஸ்களில் வருகிறது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலாத்துல் லைலி மத்னா மத்னா, இரவு தொழுகை 2 தொழலாம் என்கிறார்கள். அப்ப அந்த ஹதீஸை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா 2 சொன்னாங்க, எத்தனை லிமிட் பண்ணவில்லை. அப்ப ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் 11 விட அதிகரிக்கவில்லை என்றால் 2 11க்கு மேல் தொழக்கூடாது என்கிறார்கள். இன்னும் சிலர் புரிந்து கொள்கிறார்கள் 2 எத்தனையும் தொழலாம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த 20 என்பது உருவானது. ஆனால் 20 என்று பிக்ஸ் பண்ண முடியுமாண்டா முடியாது. இப்போ ஒருவர் 2 தொழுவதாக இருந்தால் எத்தனையும் தொழலாம். அப்போ 30 தொழுதுட்டு 3 ரக்காத் வித்திரு தொழுவது, 40 தொழுதுட்டு 2 40 தொழுதுட்டு 3 ரக்காத் வித்திரை தொழுவது. லிமிட் பண்ணக்கூடாது. 20 தான் என்று லிமிட் பண்ணினால் அதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் பலவீனமானதாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 21 ரக்காத் தொழுதார்கள் என்கிற ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள். அந்த ஆதாரம் பலவீனமானது. ஆனால் ஸலாத்துல் லைலி மத்னா மத்னா, இரவு தொழுகை 2 ரக்காத் என்கிற அடிப்படையில் நான் 20 தொழ போகிறேன் 30 தொழ போகிறேன் என்று சொன்னால் அதுல நம்ம தப்பு சொல்ல இயலாது. ஆனால் நாம் எத்தனை தொழுகிறோம்? 11. ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 தான் தொழுதார்கள் என்கிற அடிப்படையில் நம்ம சுன்னாவோடு போதுமாக்கிக் கொள்கிறோம். ஆனால் ஒருவர் 20 22 24 என்று தொழப்போகிறேன் என்று சொன்னால் நம்ம அவர் பித்அத் செய்கிறார் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் 20 தான் சுன்னத் என்று சொன்னால் அவருடைய கருத்து சுன்னாவுக்கு நேர் மாற்றமானதாகும். வல்லாஹு தஆலா அலம்.